சுப்ரீம் கோர்ட் வந்து வழக்கை வந்து ஒத்தி வச்சிருக்குது. இந்த தேர்தல் கால இலவசங்கள் தொடர்பான அறிவிப்பு குறித்த வழக்கை ஒரு 2-3 மாதம் கழித்து ஒத்தி வச்சுருக்குறாங்க. எலெக்ஷன்லாம் 5 தேர்தலுடைய எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் விசாரிக்கிறோம், இந்த எலெக்ஷன் வந்ததுனாவே இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பரவாயில்ல. ஏன்னா நம்ம இந்த 5000 கொடுத்தது கூட அரசு என்ன சொன்னது அப்படின்னா, இதை வந்து இந்த திட்டத்தை முடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, சதி பண்ணுறாங்க, அதெல்லாம் தான் சொல்ல. கரெக்டாக நான் சொல்கிறது பொய் இல்லைல்ல? கரெக்டு தான். ஓகே ஓகே அப்படின்னு சொன்னீங்க. பட் ஆனால் அது வந்து கோர்ட் வந்து இப்போது ஸ்டாப் பண்ணிடுச்சு. இப்போ வந்து 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறது. அப்புறம் நடைபாதை வியாபாரிகளுடைய கூட்டுறவு கடனை தள்ளுபடி பண்ண போகிறேன்னு சொல்கிறது. எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கக்கூடிய அறிவிப்புகள், இதெல்லாவற்றையும் திமுக எப்படி பார்க்கிறது? முதலாவதாக உச்சநீதிமன்றத்தில் தள்ளி வச்சிருக்காங்க வழக்குகளை அப்படின்னு சொன்னீங்க. 2021 தேர்தல் அறிக்கையில் திமுக சார்பில் சொன்ன வாக்குறுதிகளில் ஒரு இலவசம் கூட இடம்பெறவில்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆனால் எடப்பாடி சொன்னதில் இலவச வாஷிங் மிஷின் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி 2021 தேர்தலை சந்தித்தவர் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனால் 2021 இலவசங்களை திமுக சொல்லலை.